தேவைப்படுது. வரியா இல்லையா? வெயிலில் செத்துக்கிட்டு இருக்கோம். தெரியலையேக்கா. விடிய விடிய செம்பை மட்டும் தான் உருட்டுவாங்களா? அந்த புது மாப்பிள்ளை எதை சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான், சொல்லுவான். இப்போ பாருங்க, என்கிட்ட விளக்கம் கேட்டிருந்தா நான் நல்லா சொல்லியிருப்பேன். நல்லா டேய், இப்போ ஒரு விளக்கம் கேட்குறாங்க. சொல்கிறா, செம்பை எதுக்கடா உருட்டுறாங்க? பப்பாளி அடிக்கிற வெயிலுக்கு பப்பாளி தேவைப்படுது. ஏய், அது ஒரு லேடிஸு. பப்பாளி அடிக்கிற வெயிலுக்கு பப்பாளி தேவைப்படுதான்? கடுகு நீ வெடிக்கிறது இங்கே கேட்குது. எல்லாம் தெரிஞ்சவங்களா? என் மனைவி உங்ககிட்ட பேச போகிறாங்களா? ஏன் என்னை பற்றி ஏதாவது திட்டி விட்டீங்களா? திட்டி ஏதாவது சொன்னீங்களா? அந்த பொம்பளை ராவடி பொம்பளைன்னு பேச சொல்லுங்கள். அவங்கள கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ குமார் சொல்லுங்கள். சமைஞ்சேன் அதுக்குத்தான், நான் அமைஞ்சேன் அதுக்குத்தான். ஆசா ஆசோ ஆசோ ஈர துணியை போட்டு இவளும் படுத்தி இருந்தா பூமிக்கு பாரம் இல்லையா? தையற தையரா இதுபோல் வருவோம். சாந்து பொட்டதுக்கு ஏன் சாமி களைப்பதற்கு? மூணு முடிச்சதுக்கு ஏன் முடிச்ச வைப்பதற்கு? அட கூட்டி நீ கழிச்சா வாழ்க்கை எதுக்கு? ரெண்டு கூடு சேர விளக்கு எதுக்கு? இந்த தேர்ந்த வண்டுக்கு தேதி எடுக்கு. சமைஞ்சேன் அதுக்குத்தான், நான் அமைஞ்சேன் அதுக்குத்தான். நீங்கள் வேணா ரவுடி பேபியா டார்லிங்? நீங்கள் சொல்லுங்கள் டார்லிங். பார்க்குற நீங்கள் தான் முடிவு பண்ணணும் டார்லிங். என்ன டார்லிங் என்னையவே கேட்குறீங்க திருப்பி? நீங்கள் எங்கள் ஒய்ஃப் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது யார்? ராகுல். எங்கள் ஒய்ஃபுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? நீங்களுமா? குமார் தான் சொன்னார். அப்படி நீங்களும் சொல்கிறீங்க, பரவாயில்லையே. எங்கள் ஒய்ஃபுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நன்றி நன்றி நன்றி. குமார், உங்கள் மனைவியை வர சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சது நல்ல விஷயத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். எதுக்கு உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளோ உதா? அடடா, என்ன வாய்ஸ் இது? ஏய், இது வாய்ஸா? சீன் போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. கடுகு கடுகு உங்களுடைய சுடுகாட்டில். ஐயோ, கடுகு கடுகு உங்களை சுடுகாட்டிக்கு தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. கடுகு அப்படிலாம் இல்லை. பப்பாளி சமைஞ்சது அதுக்குத்தான் அதாம்மா. நீங்களுமா? இது கண்ணீராஜ் போய் விளக்கத்தை கொடுக்காம வைக்கானே, அதை தான் தேடிட்டு இருக்கேன். கடுகு வெந்தயம், வெந்தயம் பப்பாளி. அடடடடா, ரைமிங்கே போய்கிட்டு இருக்கேன். டார்லிங், உண்மையே சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆகலையா? யோ, கல்யாணம் ஆகி 15 வயசில் பையன் இருக்கான். என் பள்ளிக்கூடம் போயிருக்கான். 4 மணிக்கு வருவான். அதுக்குள்ளே சூட சாப்பாடாகிட்டு போகணும். இப்போ தான் 1.5 மணி நேரம் கதை சொன்னேன். அதுக்குள்ளே கல்யாணம் ஆகலையாவா? அதெல்லாம் அப்படித்தான் தெரியும். அடுத்தவங்க வீட்டுக்காரமாலாம் பார்த்தா அப்படித்தான் தெரியும். கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியும். என்ன செய்யுங்க, வயசு 40 வயசு தொற்றுக்குன்னு நினைக்கிறேன். சொன்னது யாரு? பேரை பார்ப்போம். தமிழன் தமிழன். தமிழன், உங்கள் ஏஜ் போடுங்க பார்ப்போம். வெந்தயம் கடுகு நல்லா சிரி சிரி. நீங்கள் ராகுல் வந்துட்டார். நம்ம டைட்டில் சாங் எங்கே பாட முடியாமல் போயிடுமோன்னு பார்த்தேன். ராகுல் ராகுல் உனக்காகத்தான். ஏன் ஊரு மதுரை பக்கம், ஏன் பாட்டு மனசில் நிற்கும், என் பேரு லதாவாக்கும். இந்த போட்டான்ல கன்னிராஜ் விளக்கம் போட்டிருக்காரு பாருங்க. செம்பு உருண்டா பாலை கொண்டு வந்து மாப்பிள்ளை கையில் பொண்ணு கொடுத்திருக்கும். எதை கொண்டு வந்து எப்போ தார சொல்லிட்டு நான் நினச்சேன், இந்த பையட்டை கேட்டேன்னு ஏட்டிக்கு படிக்க தான் சொல்லுவானே, இது தேவையான்னு நினச்சேன். ஐயோ, எனக்கு கண்ணீர் வருது. வேறு எதை கொண்டு வந்து எப்போ தந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பாலை பிடிங்கி தட்டி விட்டு போகிறாங்க்கா. பாலை தட்டி விட்டு இருப்பாங்க. அதான் செம்புங்கிட்டங்கிட்ட உருண்டு இருக்குமா. கேட்டுக்கோங்க. பப்பாளிக்கா நீங்கள் தானே கேட்டீங்க, எதுக்கு செம்பு மட்டும் உருளுதுன்னு? இவ்வளோ நேரம் யோசிச்சிருக்கான் பாருங்க, இதுக்கு என்ன சொல்லலான்னு.
எதை கொண்டு